லெட்டர் காட்டினார். இந்த லெட்டர் இருக்கு. ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வன்ட். ஆங்கிலேயர் இடத்துல ஐ பெக்னா என்ன? பெக்கர்னா யாரு? பிச்சைக்கார பயல்களா. ஐ பெக், நான் பிச்சை கேட்கிறேன். ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வன்ட். அதான் ராகுல் காந்தி காட்டினார். இதைதான் அவங்க சாவர்கர் எழுதினது. நான் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்த அடியாளாக வாழ்வதற்கு விரும்புகிறேன், உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். அப்படி எந்த காலத்திலும் பிச்சை எடுக்காமல் வாழ்ந்த ஒரு தலைவன், எந்த காலத்திலும் தன்னுடைய அரசுக்காகவோ தன்னுடைய ஆட்சிக்காகவோ தன்னுடைய அதிகாரத்திற்காகவோ எவன் காலையும் நக்காதவனுடைய வரலாற்றை எங்களுடைய வாழ்வின் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த மண்ணிலே நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஃபத்ஹுல் முஜாஹிதீன், வீரப்போராளிகளின் வெற்றி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் தான் மேனுவல் கேட்லாக். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் தான் கேட்லாக். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் கேட்லாக் எடுத்துட்டு பல ஆயிரம் டாலர்கள் செலவு செய்து இவனால் 1500 அடிகளை கூட தாண்ட முடியாத இவனால் திப்பு சுல்தானின் ஃபத்ஹுல் முஜாஹிதீனை படித்துவிட்டு அதற்கு பின்னால் திப்பு சுல்தானின் ஏவுகணைகளை வைத்து இவன் ஆய்வு செய்த போது இவனால் 6 கிலோமீட்டர்கள் தன்னுடைய ஏவுகணைகளை செலுத்த முடிந்தது என்று காங்கிரீவின் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் சொல்கிறோம் வரலாற்றில் ஏவுகணையின் முன்னோடி திப்பு சுல்தான் என்று. நாரே தக்பீர். திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இப்போ ஒரு பிரசன்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்துக்கு வெளியே புரட்சியாளர் அம்பேத்கரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறது. சம்பந்தமே இல்லாம நான் பாக்குறேன், யாரா இந்த கிழவனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நான் போய் நினைச்சேன். சம்பந்தமே இல்லாத ஒரு கிழவன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான். சரி, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றாங்க. நம்மளுக்கெல்லாம் வந்து மண்டையில் அடிபட்டு ஒரு பெரிய பேண்டேடா வந்து முதல்ல போட்டாங்கன்னு வைங்களேன், என்னன்னே தெரியல, பெருசா வீங்கி போயிருக்குன்னு ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டாங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வீக்கம் கம்மி ஆயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பேண்டேஜ் கழட்டிடுவாங்க, சின்னதாயிடும். தலைகீழா இந்த ஆளுக்கு என்ன நடக்குது, போய் ஃபர்ஸ்ட் போய் படுக்கிறான், தலையில ஒண்ணுமே இப்படி பிடிச்சிட்டு இருக்கான் வெறுங்கையில. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிளாஸ்டர் போட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லென்த்தா ஒரு பிளாஸ்டர் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மண்டையில சுத்தி வச்சிருக்காங்க. நேரத்துக்கு நேரம் அவனுடைய இன்ஜுரி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு அப்படிங்கிறான். நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இது இட்லினா சட்னி கூட நம்பாது. அகிம்சை வழி வந்த ஒரு தலைவர் ராகுல் காந்தி, தான் குடும்பத்திலே 2 பேரை தீவிரவாத தாக்குதலுக்கு பலி கொடுத்த ஒரு தலைவர், அவர் என்ன புடிச்சிட்டாரு தள்ளி விட்டாரு அப்படின்னு. இவன் யாரான்னு வரலாற்றை பார்த்தா, அதுதான் சொல்றேன் வரலாறு ரொம்ப முக்கியம். இவன் யாரா, இவ்வளவு பெரிய பச்சை பொய்ய பட்டப்பகல்ல பாராளுமன்றத்தில் பேசுறான் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா, இந்த பிரதாப் சாரங்கி யார் அப்படின்னா 1999 வரலாறு எப்படி எல்லாம் மாறிடுது, அந்த வரலாற்றை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பதை சொல்ல வர்ற. அவன் யார் அப்படின்னா 1999 ஒடிசால கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார், அங்கு வந்து அந்த ஊர்ல அந்த நோய், அது என்ன நோய் சொல்லுவாங்க, தொழுநோய், தொழுநோயால பாதிக்கப்பட்டிருந்த மக்களை இவன் தொடவே மாட்டேன், இது அசிங்கம் அருவருப்புன்னு ஒதுங்கி நின்றான். அந்த பாதிரியார் தான் குடும்பத்தோட வந்து ஆஸ்திரேலியால வந்து தங்கி இருந்து அந்த தொழுநோயில பாதிக்கப்பட்டவங்களை கையால தொட்டு அவருடைய உமிழ்நீரை தொடச்சு அவருடைய விழிநீரை தொடச்சு அவர்களை அரவணைச்சு அவன் காட்டின அன்புல நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டான். இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத இந்த பாசிஸ்டுகள், ஆரம்பத்தில் RSS இருந்த இந்த அயோக்கியன், பிறகு VHPக்கு மாறிய இந்த அயோக்கியன் என்ன செய்யறான், இவனுடைய தலைமை, இவன் தான் தலைவர் VHPக்கு. அந்த நேரத்தில் அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உட்பட அவருடைய 2 குழந்தைகளோடு சேர்ந்து ஜீப்பில் இருக்கும் பொழுது உயிரோடு கொளுத்திய அயோக்கியனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதே ஆளுக்கு, இதே பிரதாப் சாரங்கிக்கு. அதுக்கப்புறம் அத போய் ஆயுள் தண்டனையா மாத்தி அதுக்கப்புறம் வெளியே வந்ததற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இவனை அலங்கரித்து இவனை MP ஆக்குது. அதுக்கப்புறம் மினிஸ்டரா இருந்துட்டான். அந்த ஆளு மினிஸ்டரா இருந்து இன்னைக்கு MP இருந்து பட்டப்பகல்ல ராகுல் காந்தி என்ன தள்ளி விட்டுட்டாரு, என் மண்டையில எவ்வளவு பெரிய பேண்டேஜ் அப்படின்னு வந்து நிக்கிறான். நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு எதிராகவே இன்றைக்கு வரலாறுகள் எப்படி மாற்றப்படுகிறது. ஒரு தியாகத்தின் குடும்பத்தில் பிறந்தவர் என்னை நெட்டி தள்ளுகிறார், ராகுல் காந்தி should stop this குண்டாகிரி அப்படிங்கிறான். ராகுல் காந்தி ரவுடிசத்தை நிறுத்தணுங்கிறான். இவன் யாரு, 1999
3 உயிர்களை வண்டியிலேயே வைத்து கொளுத்தியதற்காக மரண தண்டனை பெற்ற குற்றவாளி. இன்னைக்கு அவன் யோக்கியன் ஆயிட்டான். அதனாலதான் அப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச வரலாற்றை இப்படி மாத்துறான் அப்படின்னா, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த வரலாறுல எப்படி எல்லாம் மாத்திருப்பான். அதற்குத்தான் திப்பு பேரவை நடத்துகிறது. உண்மையான வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கோழைகளுக்கு வீரர்கள் என்ற வரலாறு தரப்பட்டு சமூக நீதியும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பாதுகாத்தவர்களுக்கு வெறிபிடித்தவர்கள் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள். வரலாற்றை திருப்பி போட்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் மாத்திரான். எல்லா வரலாறு இருக்கிற எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றான். உங்க வரலாறு தெரியலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதையும் ஒரு உதாரணம் சொல்றேன், கரெக்டா புரியும். அப்பதான் एक घर में एक बच्चा रहता. அவன் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்ச நாள் जरा रोज सबको देखी क्या भी करेंगा ये काम दाम करेंगा क्या भी कमांगा ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்ப அவங்க அப்பா சொல்லி இருக்காரு, इतना दिन तुझे रखो मैं बेकार खाना तले सो बस इसको बोल तू क्या कर रोज 100 रुपए ले लगा घर को आ. कितना मैं सुना था क्या, कितना रोज है 100 रुपए டெய்லி எவ்வளவு எடுத்துட்டு வரணும், 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துரு. இவ்வளவு நாள் உனக்கு தடசோறு போட்டது போதும், ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அப்பா அவன் என்ன பண்றான், पहला दिन गया पुप्पू घर गया. पुप्पू तो बहुत लाड से देखेंगे नहीं बच्चे को, तुम्हारा किसा मालूम नहीं, हमारा पुप्पू बहुत लाड से रहेंगे. जागो पुप्पू पुप्पू 100 रुपया दो ना, तुम्हारा पुप्पू के कहां छोड़ा, पुप्पू घर में छोड़ दिया. हाँ 100 रुपया दो पुप्पू. क्या बाल लाड़ी ला तू कभी पूछेगा नहीं ना अगर को, पहले क्या करता है पुप्पू दे डाले. इन्हें जाली से नाच डाल को सब जालिया விளையாண்டு சாயங்காலம் அப்பாட்ட வந்து யார 100 ரூபாய் அப்படின்னு. அண்ணன் அப்பா என்ன பண்ணாரு, எடுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னால இதுரா அப்படின்னு கூட்டு போய் நிக்க வச்சு 100 ரூபாவை கிழிச்சு போட்டாரு. பார்த்துட்டு करो करो. दूसरा रोज क्या करना है, फिर भी सभा को भी 100 रुपया ले लगाना. गया पुप्पू घर को होगा, अब मामू घर को, चीचा घर को, खाला घर को, खले घर को, ऐसा गया राउंड मारा. कहते 15-20 घर को गया. होगा 25 दिन किसके ने भी जाको अब बिक मंगना होगा नहीं. अब क्या करे, तो आज जरूर आना अब पैसे, दूसरा रास्ता नहीं. जाको एक इडली का दुकान में काम पूछा, 100 रुपया दो जी मुझे. दे इडली का दुकान में 100 रुपया कमाने का कितना तकलीफ मालूम क्या करना, सुबह से आटा पीसना, साथ खड़ना எல்லாம் பண்ணணும். பண்ணாதான் என்ன கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். சரி பண்ற, என்ன பண்றது, அப்பா உதைப்பாரு, எல்லாத்துக்கும் கேள்வி வந்துடும், இவ்வளவு நாள் எப்படி எடுத்துட்டு வந்தேன்னு. சரின்னு போய் கஷ்டம் பட்டு காலில இருந்து மாவு அரைச்சி எல்லாம் பண்ணி இட்லி எல்லாம் சரி பண்ணி சாயங்காலம் ஒரு 100 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு, எல்லா கடையெல்லாம் இற கட்ட பேர் தானே காசு தருவாங்க, கொடுத்துட்டாரு. பையன் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கான், களைச்சு போயிருக்கிறான் பயங்கரமா. வந்தான் அப்பா கிட்ட, பா ஹலோ பா 100 ரூபாய் அப்படின்னு. இப்போ எடுத்துட்டு போய் அப்பா கர்கா பிச்சை ஜாக்கோ இப்படி இருந்தாரு. என்ன பண்றாங்க, तुमने क्या 100 रुपया पाड़ते कीरे रोज इतना पाड़िया में 25 दिन पाड़िया ना क्या भी बल्ले नहीं ना रे 25 நாள் கிழிச்சேனடா ஒண்ணுமே சொல்லியே நீ. இன்னைக்கு என்ன டென்ஷன் ஆவற, தக்லீஃப் படுங்க கமாயா சுஜி மை. அப்போ சில இந்த இஸ்லாமோ இந்த சுதந்திரமோ ஓசில கிடைச்ச பாசிஸ்ட் அயோக்கியர்களுக்கு புரியாது. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைத்தது. நீங்கள் திப்பு சுல்தானை மதவெறியர் என்று சொல்லும் பொழுது என் மனம் வெதும்பி எனக்கு ரத்த கண்ணீர் வருகிறது. நாங்கள் சமத்துவத்தை பேணி சமூக நீதியை பேணி நீதியை காத்து பெற்று தந்த சுதந்திரம் உனக்கும் சம்பந்தம் இல்லை, உங்க அப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை, உன் தாத்தனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சுதந்திர போராட்டத்திலே KR மல்கானி, இதே சேலத்திலே கடந்த முறை சொன்னேன், KR மல்கானியை அழைத்து ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் என்கின்ற நாடகத்தை நீ சென்சார் பண்ணி எப்படியாவது இந்த நாடகம் வரக்கூடாதுன்னு சொன்னா, KR மல்கானி பாரதிய ஜனதாவை துவக்கி வைத்த முதன்மை துணைத் தலைவர்களில் ஒருவர், எமர்ஜென்சி நேரத்திலே முதன்மையாக வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டவர், எமர்ஜென்சி காலத்திலே முதன்மையாக சிறையில் அடைக்கப்பட்டவர், பாரதிய ஜனதாவிற்கும் RSSக்கும் மிக முக்கியமான தூணாக விளங்கியவர். அப்படிப்பட்ட KR மல்கானி திப்பு சுல்தான் வரலாற்றை படித்து சென்சார் செய்தார். சென்சார் செய்வதற்காக படித்தார். படித்தார். கடைசியில் எழுதினார்,
நேஷன் ஃபர்ஸ்ட் என்கின்ற புத்தகத்தை எழுதினார். தேசம் முதன்மையானது என்கின்ற புத்தகத்தை எழுதினார். ஒரு எதிரியின் கைகளில் இருந்து, எதிரியின் கூடாரத்தில் இருந்து கே.ஆர். மால்கானி என்கின்ற மிகப்பெரிய அறிஞரை வைத்து இந்த திரைப்படம் எப்படியும் வரக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் ஆய்வு செய்த கே.ஆர். மால்கானி கடைசியில் நேஷன் ஃபர்ஸ்ட் எழுதி காட்டினார். If he so desired, Tipu could certainly have bowed to the British. அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் ஒரு பேராசை பிடித்தவனாக இருந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆங்கிலேய அரசுக்கு அடிபணிந்து சென்றிருக்கலாம். மாறாக and survived as a prince, ஒரு எங்காவது ஒரு இடத்துல இளவரசனாக ஓசியிலே பென்ஷன் வாங்கி வாழ்க்கையை கழித்திருக்கலாம். ஆனால் as another his select exalted highness and today his great grandsons would not be pushing cycle rickshaws in the streets of Calcutta. அவருடைய கொள்ளு பேரன்களும் அவருடைய கொள்ளு பேத்திகளும் இன்றைக்கு கல்கத்தா வீதிகளிலே சைக்கிள் ரிக்ஷாவை இழுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். அன்றைக்கே தன்னுடைய உரிமையை தர மறுத்து தன்னுடைய நீதிக்காக நின்று தன்னுடைய தேசத்திற்காக நின்று உயிர் நீத்தவன் என்று சொன்னவன் யார்? கே.ஆர். மால்கானி. நானா சொன்னேன்? முஸ்லிமா சொன்னா? இல்ல அண்ணன் நாஞ்சி சம்பத் மாதிரி நடுநிலையாளர்களும் நேர்மையாளர்களும் சொன்னார்களா? உங்க கூடாரத்திலிருந்தே ஒருத்தன் வந்து சொன்னான். அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அதனால்தான் லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னார், அதான் ரொம்ப முக்கியம். கே.ஆர். மால்கானி அவருடைய வரலாற்றை ஆய்வு செஞ்சுட்டு இதை சொல்லிட்டு இன்னைக்கு சைக்கிள் ரிக்ஷா இழுக்க மாட்டான் திப்பு சுல்தான் சந்ததியினர் கஷ்டத்துல. அவன் அன்னைக்கே ஏதாவது ஒரு பிரிட்டிஷுக்கு அடி பண்ணிச்சு போய் எங்கேயாவது பென்ஷன் வாங்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னா, பட் திப்பு preferred death to dishonor. பட் திப்பு preferred death to dishonor. புரட்சியாளர் பழனி பாபாவின் வார்த்தைகளில் சொல்வதானால் மானம் இழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது என்று வாழ்ந்தவன் திப்பு சுல்தான் என்று சொன்னது யார்? கே.ஆர். மால்கானி. பட் திப்பு சுல்தான் preferred death to dishonor. Instead of getting dishonored, it is preferable to embrace death. மானமிழந்து மானங்கெட்டு போய் ஆங்கிலேயன் காலை நக்கி வாழ்வதை விட மானத்தோடு ஒரு நாள் செத்துவிட்டாலும் சிங்கமாக மானத்தோடு ஒரு நாள் இறந்து விடலாம் என்று இறந்தான் திப்பு சுல்தான் என்று கே.ஆர். மால்கானியை சொல்ல வைத்தார். இப்ப கூட மகாராஷ்டிரால ஒரே பிரச்சனை. திப்பு சுல்தான் திப்பு ஜெயந்தி அவங்க நடத்துறாங்க, எம்ஐஎம் கட்சி நடத்துறாங்க. அதை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்ல அப்புறம் கோர்ட்டுக்கு போக கோர்ட்ல ஹைகோர்ட் வந்து ஏன்பா ஒரு ப்ரொசஷன் எடுத்துட்டு போறாங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்ன்றான். அவனே சொல்றான், ஸ்டேட்டே வந்து ரன் பண்றான், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அப்படிங்கிறான். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தா பாதுகாப்பு தர வேண்டியதான உங்களுடைய வேலை, அவங்க நடத்தட்டும்னு அவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு இன்னைக்கு மகாராஷ்டிரா ஏன் உங்களுக்கு எரியுதப்போ? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு எத்தனையோ மன்னர்கள் வந்தாங்க, ஆண்டாங்க, போனாங்க. திப்பு சுல்தானை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவதற்கும் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை பேசக்கூடாது என்றவர்கள் தொடர்ந்து நெருக்கடி தருவதற்கும் திப்பு சுல்தானுடைய வரலாற்று குறிப்புகளை பக்கங்களை புத்தகங்களில் எடுப்பதற்கும் கர்நாடகாவின் சித்தாராமையா காங்கிரஸ் அரசு திப்பு ஜெயந்தியை நடைமுறைப்படுத்தினால் அதற்கு எதிராக இவர்கள் போராட்டம் செய்வதற்கு பின்னால் என்ன ஒளிந்திருக்கிறது? என்ன ஒளிந்திருக்கிறது? ஏவுகணையின் முன்னோடி அப்படின்னு. பார்ப்போற்றும் மைசூர் புலி ஏவுகணையின் முன்னோடி திப்பு சுல்தான். ஏவுகணையின் முன்னோடி எதற்காக அவரை சொல்றோம் அப்படின்னா, வரலாற்றுல உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க கையில எல்லார்ட்டும் கூகுள் இருக்கும். காங்கிரிவ் அப்படின்னு அடிச்சு பாருங்க, CONGREV. பிகாஸ் ஐ டோன்ட் பிலாங் டு பிஜேபி ஆர் RSS. வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போறதுக்கு. நாங்கள் உண்மைக்கென பிறந்து உண்மைக்கென வாழ்ந்து உண்மைக்காக உயிர் நீக்கும் திப்புவின் வாரிசுகள் நாங்கள். என்றைக்கும் இருப்பதை பேசுவோம், நீதிக்காக நிற்போம். ஜஸ்ட் உங்க போன்ல இருந்ததுன்னா காங்கிரிவ் அடிங்க, CONGREV. அந்த காங்கிரிவ் எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஒரே ஒருத்தர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. சரி, இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டா கவனிக்கிறீங்கன்னு நானா புரிஞ்சுக்கிறேன் இல்லையா? வீட்டுக்கு போய் அடிங்க அப்புறமா. அந்த காங்கிரிவ் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காரு மிசைலுக்குலாம், இந்த ஏவுகணைகளுக்கு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அவர் தான் பேட்டர்ன் வச்சிருக்காரு. அவர் வரலாறு படிச்சு பாருங்க, காங்கிரிவுடைய வரலாறு. திப்பு சுல்தான் இறந்ததற்கு பின்னால் ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு 1806ல பல $1000 செலவு செஞ்சு ராக்கெட்டை விடுறதுக்கு முயற்சி பண்றான். வெறும் சமத்துவத்தை காத்தாரு, சமூக நீதி காத்தாரு, அது மட்டும் இல்ல, இன்னும் மறைந்த வரலாறு நிறைய உண்டு. ஒரு $1500 மேல செலவு செஞ்சு, சரி ஒரு பல்லாயிரக்கணக்கான டாலரை செலவு செஞ்சு ஒரு ஏவுகணை விடுறான். காங்கிரீவ் விட்டா அது 1500 yards கூட போக மாட்டேங்குது போல. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, காங்கிரியுடைய வரலாறுல இது இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல விக்கிபீடியா போட்டீங்கனாலே காங்கிரியுடைய வரலாறு வரும். அப்ப காங்கிரீவ் என்ன பண்றான், ஏன்பா இந்த இந்தியால திப்பு சுல்தான் ஒருத்தர் இருந்தால, அவனுடைய போரை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களான்னு ஒரு சாட்சியை கூப்பிடுறான். அப்போது திப்பு சுல்தானுடைய போரை நேரில் கண்ட சாட்சியம் ஒருவன் வந்து சொன்னான், திப்பு சுல்தான் ஏவுகணைகளை தொடுத்தால் குறைந்தது 3 ஆங்கிலேயர்கள் சாவார்கள்,
பல நூறு பேர் காயத்திற்குள்ளாவார்கள், காயப்படுவார்கள் என்றான். அப்படியா அப்படின்னு உடனே என்ன பண்றான், திப்பு சுல்தானுடைய ராக்கெட்ஸை வச்சு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்றான். அவனால் அதை இயக்க முடியல. எப்ப திப்பு சுல்தான் இங்க வீழ்த்தப்பட்ட உடனேயே அதெல்லாம் அங்க போயிருச்சு, லண்டனுக்கு போயிருச்சு. இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, இதோடைய மகத்துவமும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே. அதை தூக்கிட்டு போய் இவன் இயக்கிறான், இவனால இயக்க முடியல. அதை இயக்குவதற்காக என்று அங்கு சிறப்பு அனுமதி பெற்று திப்பு சுல்தான் எழுதி வைத்திருந்த புத்தகம், போர் தந்திரங்களுக்காக எழுதி வைத்திருந்த புத்தகம் தான் ஃபத்ஹுல் முஜாஹிதீன். ஃபத்ஹுல் முஜாஹிதீன், வீரப்போராளிகளின் வெற்றி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் தான் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பைக் இயக்கணும்னா ஒரு புக் இருக்குமே, மேனுவல், கேட்லாக். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் தான் கேட்லாக். அந்த ஃபத்ஹுல் முஜாஹிதீன் கேட்லாக் எடுத்துட்டு பல ஆயிரம் டாலர்கள் செலவு செய்து இவனால் 1500 அடிகளை கூட தாண்ட முடியாத இவனால் திப்பு சுல்தானின் ஃபத்ஹுல் முஜாஹிதீனை படித்துவிட்டு அதற்கு பின்னால் திப்பு சுல்தானின் ஏவுகணைகளை வைத்து இவன் ஆய்வு செய்த போது இவனால் 6 கிலோமீட்டர்கள் தன்னுடைய ஏவுகணைகளை செலுத்த முடிந்தது என்று காங்கிரீவின் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் சொல்கிறோம் வரலாற்றில் ஏவுகணையின் முன்னோடி திப்பு சுல்தான் என்று. இது வரலாறு, எவனாலும் அசைக்க முடியாத வரலாறு. நிறைய பேர் சொல்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் தான் ஆராய்ச்சிகளுக்கும் அறிவியலுக்கும் முன்னோடி என்று. எவன் சொன்னார்? இது ஏன் மறைக்கப்படுகிறது? என்ன காரணத்திற்காக மறைக்கப்படுகிறது? இஸ்லாமியனும் இப்படி ஒருவன் இருந்தான் அப்படி என்பதற்காகவா? எத்தனையோ இஸ்லாமியன் ஆட்சி பண்ணான், அப்படி இல்ல. இவ்வளவு ஒரு அறிவு கூர்ந்த இஸ்லாமியன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்பது இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சமூக நீதியை காத்தவன் ஒரு வரலாற்றுல இருந்தான் அப்படிங்கிற வரலாறு இருக்கக்கூடாது. அதனாலதான் வரலாற்றை மறைக்கும் வேலை. இப்போ ஒருத்தன் பிஜேபியில இருந்து ஒரு அட்வொகேட் போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறான். என்ன போடுறான் அப்படின்னா, முஸ்லீம் பேர் வச்சு எந்த ஊருமே இருக்கக்கூடாது. முஸ்லீம் பேர் வச்சு ஆல்ரெடி அலகாபாத்துக்கு பேர் மாத்தியாச்சு, தெரியும்ல? என்ன பேரு இப்ப? அலகாபாத்துடைய பேர் என்னது? யூபியில உள்ள அலகாபாத்துடைய தலைநகரத்துக்கு பேரு இப்ப பிரயாக்ராஜ். இப்ப ஒண்ணு இவன் சொல்றான், இருக்கிற எல்லா முஸ்லீம் பேர் வச்ச முகலாய காலத்தில் வைக்கப்பட்ட பேரு அவைகள் எல்லாம் அவமான சின்னங்கள், அவற்றை எல்லாம் மாற்றணும். இதுக்கான காரணம் என்ன? இங்க ஒரு பெரிய வரலாற்று அழிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒருத்தன் இருந்தாங்கிற வரலாறே தெரியக்கூடாது. அதை மீறி அவன் இருந்தான்னா அவன் யோக்கியன், எவ்வளவு பெரிய யோக்கியனா இருந்தாலும் அவன் அயோக்கியனா காட்டிடணும் என்கின்ற சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் ஆய்த்வார் இருந்த ஹப்தா இருந்த जरा को तुम आको बैठो, क्या बोलते हो सुन लो, जाको तुम्हारा नौशो को बोलो की जी तुम आए नहीं, माँ बुरा बोलना क्या करोगे की जी तुम आए नहीं, क्या फर्स्ट क्लास हमारा हजरत टीपू सुल्तान के बारे में बोले देंगे, क्या करो बोलना, नहीं तो तुम क्या करेंगे वहां बच्चेदान को देख लो, बात कर लो, क्या जी मान ली फर्स्ट क्लास है ना, खा लिए सो करो, बात कर लो, घर को गए तो नौशो पूछेंगे क्या गए ना क्या देंगे, क्या की एक जना को खाली चिका मार लो था बा, हमें सुन लो आगे टच ऐसा नहीं रहना सो बोलते. இந்த வரலாற்று திரிப்பு என்பது இன்னைக்கு பாருங்க, அம்பேத்கர் அம்பேத்கர் அமித்ஷா அம்பேத்கர் 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 அவனுடைய முகமும் பாவனையும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற வன்மம் அதுல தெரியுது. அத சொன்னா மடப்பசங்க என்ன சொல்றான், காங்கிரசுக்கு புதுசா எங்க வந்துச்சு அம்பேத்கர் மேல பாசம், எப்ப எங்களுக்கு பாசம் இல்லன்னே வச்சுக்க, நாங்க எந்த காலத்தையும் அவரை கண்ணியப்படுத்தலே ஒரு வாதத்துக்கு வச்சுக்க. இப்ப கேள்வி என்ன, நீ அவமானப்படுத்தினா இல்லையா, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்பியா இல்லையா, அதை சொல்ல மாட்டேங்கிறான். கண்ணுக்கு முன்னால் நடக்குது இது, கண்ணுக்கு முன்னால. இப்ப நேத்து கூட ஒருத்தர் வந்து என்கிட்ட இன்டர்வியூ கேட்கிறாரு, காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்ன பண்ணுச்சு, நேரு என்ன பண்ணாரு, எங்க சப்ஜெக்ட் அது கிடையாதுங்க, எப்படி திருப்பிட்டான்ல, என்டையர் செனாரியோ மாத்தி விட்டான். அப்படியே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. திப்பு சுல்தானை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இப்ப 2024 நம்ம மினிஸ்டர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த வீடியோ நம்ம தான் பாப்போம், என்ன அழகா பேசுறான்னு பாப்போம். ரொம்ப கசக்கி புளிஞ்சி நெளிஞ்சி, வேற வழி இல்ல, ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பெரிய படிச்சவன், படிப்பாளி. ஒரு வார்த்தை கூட தப்பா பேச முடியலங்க அவனால, திப்பு சுல்தானால ஒரு வார்த்தை. இப்ப 2024 ஜெய்சங்கர் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி திப்பு சுல்தான் பத்தி ஒரு புத்தகத்தை எழுதி ரிலீஸ் பண்றாங்க, அதுல கூப்பிடுறாங்க. ஒரு வார்த்தை. ஆனா என்ன ஒண்ணுன்னா, என்ன பேசுறது தெரியல. ஆனா திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு பெரிய குலைநடுக்கத்தை கொடுத்தாரு, பெரிய பிரச்சனையா தான் இருந்தாரு, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அவர் பிரான்சுக்கு உதவி தேடினாரு, ஜமான் ஷா துர்ரானி கிட்ட உதவி தேடினாரு. அதனால அவர் கொஞ்சம் இந்தியாவை தாண்டி உதவி தேடினால அவர் மேல கொஞ்சம் ரிமார்க் இருக்கு, கேட்டுக்குங்க. அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஜமான் ஷா துர்ரானி கிட்ட, அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்ல இவன் என்ன சொல்றான்னு, ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜமான் ஷா துர்ரானியிடம் உதவி கேட்டார். நீங்க அங்க மேல இருக்கிறீங்க, கொஞ்சம் அவனுங்க நார்த்ல டீல் பண்ணுங்க. திப்பு சுல்தான் கேட்டது, கொஞ்சம் மேல ஆப்கானிஸ்தான் அப்படியே கொஞ்சம் நார்த்ல அவங்க டீல் பண்ணுங்க,
இவனுக்கு நான் உண்டிலன் பண்ணிடுறேன் சவுத்துல. உடனே ஆங்கிலேயர் பதறி போய், என்னடா இவனுக்கு எங்கடா இவ்வளவு அறிவு வந்துச்சு, உடனே லெட்டர் எழுதுறான். The kind of example that Tipu Sultan setting is highly dangerous. ஒரு ஆபத்தான முன்மாதிரியை திப்பு சுல்தான் செய்து கொண்டிருக்கிறான். எழுதுறான் மேல, இங்கிலாந்துக்கு எழுதுறான் கடிதம். If Zaman Shah Durrani accepts the request of Tipu Sultan, by the time British is busy handling Zaman Shah Durrani in the north, Tipu Sultan would have looted the entire south என்று எழுதினான். ஒரு கால் ஜமான் ஷா துர்ரானி திப்பு சுல்தானுக்கு உதவி செய்ய ஏற்றுக்கொண்டால், நாம் வடக்கிலே ஜமான் ஷா துர்ரானியின் படைகளை பார்த்துக் கொண்டிருக்கும் நேரம் ஒட்டுமொத்த தெற்கையும் திப்பு சுல்தான் கதையை முடித்து விடுவான் என்றான். நம்ம வடக்குல கதையை அங்க பார்த்துட்டு இருந்தோம்னா சவுத்துல திப்பு சுல்தான் கதையை முடிச்சிருவான். அதுக்கு தாண்டா எழுதினார் ஆப்கானிஸ்தானுக்கு. மென்டல் பசங்களாட, அவன் மென்டல் கிடையாது, அவன் விவரம் தான், அவன் நல்லா படிச்சவன், மெத்த படிச்சவன். எப்படி திருப்புறான் பாருங்க. ஜமான் ஷா துர்ரானி கேட்டாரு, பிரான்ஸுக்கு சொன்னாரு சிட்டிசன் திப்புனா. இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தமிழ்நாடு தானே செய்தி தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆப்கானிஸ்தான் ஆனா நம்ம ஆளுங்க ஈரான் ஈராக்ல நடக்கிற செய்தி எல்லாம் எழுதுவாங்க. அதான் எனக்கு செம்ம காமெடியா இருக்கும். ஈரான்ல அப்படி ஆயிடுச்சு, பாலஸ்தீன் இப்படி ஆயிடுச்சுன்னு கதெல்லாம் எழுதுவாங்க. இவங்களுக்கு எங்க இருந்து சோர்ஸ் வருதுன்னு தெரியாது. இட்ஸ் another டாபிக். ஆனா நம்மளுக்கே பக்கத்துல செய்தி தெரியாது. இங்க ஆண்டுகிட்டு பிரெஞ்சிலே புரட்சி ஏற்பட்ட போது தன்னை சிட்டிசன் திப்பு என்று அறிவித்தார் திப்பு சுல்தான். பெரிய பிராட் நாலேஜ். அவருடைய நாலேஜுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது என்கின்ற அளவுக்கான பெரிய நாலேஜ். அப்படியெல்லாம் திப்பு சுல்தான் திகழ்ந்ததனால் தான் ஒருத்த வீழ்ந்தான், திப்பு சுல்தான் செத்துட்டான், கொன்னாச்சு. கன்ஃபார்மா கொன்னாச்சு. From today India is ours என்றான் ஆங்கிலேயன். ஒற்றை வார்த்தை. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து களத்திலே எல்லா வரலாறு எடுத்துக்க என்னென்னவோ சொல்றான். திப்பு சுல்தான் மதவெறியன், அதுக்கும் பேசலாம், நிறைய இருக்கு, உதாரணம் பேசலாம் டைம் இருந்தா. திப்பு சுல்தான் மதவெறியன், திப்பு சுல்தான் அப்படி பண்ணாரு, திப்பு சுல்தான் கிறிஸ்டியனிகளை மதம் மாத்தினாரு, அவங்கள தூக்கிட்டு போய் சிறையில் வச்சாரு, எல்லாத்துக்கும் நம்மகிட்ட பதில் இருக்கு. அதெல்லாம் விட்டு, இட் இஸ் an open challenge in this forum. இந்த சபையிலே அறிவு காது வழியாக வழியக்கூடிய எந்த பாசிஸ்டுகளாக இருந்தாலும், வரலாற்றை திரித்து விடலாம் என்கின்ற எண்ணம் கொண்ட எந்த அயோக்கிய RSS காரராக இருந்தாலும், இந்த இடத்திலே ஒரு பகிரங்க சவாலை வைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே போராடி, களத்திலே உயிர் நீத்து, களத்திலே அவர்களை சந்தித்து உயிர் நீத்த ஒற்றை அரசனை காட்டுங்கள், ஒரே ஒரு அரசனை காட்டுங்கள். அது மாவீரன் திப்பு சுல்தானை தவிர வரலாற்றில் எவனும் கிடையாது. களத்திலே இறப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். அதாவது களத்திலே திப்பு சுல்தான் இறக்கும் போது ஒரு வயசு வெறும் 47 தான். ஒன்னும் பெருசா வாழ்ந்துட்டு இனிமே வாழ்றதுக்கு ஒண்ணு இல்லை, போய் களத்துல இறந்துருவனும் போல. 47 வயதிலேயே அரசர் அரிதாரம் அன்றே களைந்தான், போராடவே மண்ணில் பிறந்தான். அரசர் அரிதாரம் அன்றே களைந்தான், போர் வீரனாய் களத்திலே இருந்தான். அதுதான் திப்பு சுல்தான். சமூக நீதி வாழ்வோம் பேணி, ஒருதாய் பிள்ளை நாம் மிதவாதம் பழக்கு, உன்மதம் உனக்கு என்மதம் எனக்கு, ஒன்றாய் வாழ்வோம் மதவாதம் எதற்கு என்று கேட்ட தலைவன் தான் திப்பு சுல்தான். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வில்கி காலின்ஸ், இதை கூட நீங்க செக் பண்ணிக்கணும். வில்கி காலின்ஸ் எழுதின புத்தகம், ஒரு ஃபேமஸ் நாவல் என்ன அப்படின்னா தி மூன் ஸ்டோன். அந்த நாவலை ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம படத்துல எல்லாம் ஒரு சில பேருக்கு ரஜினியை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு விஜயை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அப்படியே நம்ம படமே பார்க்காத மாதிரி. நான் கேட்கும்போது அப்படியே சைலண்டா. ஒரு சில பேருக்கு கமல்ஹாசனை பிடிக்கும். இப்ப நீங்க படத்துல இருந்து என்ட்ரி வைப்பாங்கல்ல சீனு, படம் மொத்தமா எவ்வளவு வேணா மொக்கையா இருக்கட்டும், ஆனா என்ட்ரி எப்படி இருக்கும்? என்ட்ரி எல்லாம் பயங்கரமா கொடுத்தான், படம் எவ்வளவு மொக்கையா இருந்தப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்ட்ரி எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சிருவாங்க. அப்படியே காலை சுத்தி இப்படி வைப்பாரு ரஜினி. ஒண்ணு எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ரஜினி தண்டால் அடிச்சாருன்னா அவர் பாடி மேல போய் வராதான், பூமி கீழே போய் மேல வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எதுக்குன்னா அந்த என்ட்ரியில கொடுக்குற பில்டப் தான். இப்படி நிற்கும் காலு, அது ஆள் வேற ஆள் கால். அது இதெல்லாம் எதுக்குன்னா என்ட்ரியை பயங்கரமா கொடுக்கணும், பார்க்கும்போது செம்மையா இருக்கணும் அப்படின்னு. வில்கி காலின்ஸ் தன்னுடைய ஃபேமஸான நாவல் மூன் ஸ்டோன் எழுதும்போது அதுக்கு என்ட்ரி சீன் என்னதமா வச்சா, அப்படியே ஆங்கிலேயர்கள் உச்ச சந்தோஷம், அந்த இத வயலின் கிட்டார்லாம் வாசிச்சுக்கிட்டு அப்படியே பூ கொடுத்துக்கிட்டு சாக்லேட் கொடுத்துக்கிட்டு ஜாலியா அங்க எங்க சுத்திட்டு இருக்கிற ஒரு சீனை வைக்கிறான். இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட ஒரு டைமண்ட் சம்பந்தமான நாவல் அது. அதான் அந்த நாவல். அப்போ பயங்கரமான ஜாலியான சீன் வைக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. ஒரு ஜாலியான சீன் வைக்கணும்,
அப்ப அது வந்து ஒரு திருவிழா கோலமா இருக்குது. ஆங்கிலேயர்கள் அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, பெண்கள்லாம் அப்படியே ஜாலியா இருக்கிறாங்க, ஆண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு குதூகலம் பண்றாங்க, அப்படியே டயல் போன் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க, டெலிகிராஃப் அடிக்கிறாங்க, அப்படியே ஜாலி, அப்படியே சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது என்ன சீன்? ஃபர்ஸ்ட் சீனு, திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட செய்தி, இங்கிலாந்தை வந்து சேர்ந்த செய்தி தான் அந்த செய்தி. இருப்பதிலேயே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னது? திப்பு சுல்தான் இந்தியாவில் வீழ்த்தப்பட்டான் என்கின்ற செய்திதான். உலகத்துல அவன் வீர் வீர் வீர்னு பட்டம் வச்சுக்கிறான். வீர் சாவர்கர் அப்படிங்கிறான், வீர சிவாஜி அப்படிங்கிறான். உங்க வரலாறுலாம் நீங்க என்ன ஆங்கிலேயர்களை எதிர்த்து அப்படி என்ன பத்தியா கிழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு போறேன் அந்தமானுக்கு, இவ்வளவு பெரிய கியூ நிக்குது. அப்ப ஆச்சரியமா பார்த்தேன், எப்பா ஒரு கோலப்பையன் இருந்த ஜெயிலுக்கு இவ்வளவு பெரிய கியூவா இதை போய் பாக்குறதுக்கு? பரவாயில்லையே, இவனே தூக்கி ஜெயில வச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேளை பார்க்க வந்தாங்களே என்னன்னு தெரியல. மக்கள் இவ்வளவு பெரிய கியூல நின்று பார்க்கறான். ஆனால் ஒரு உண்மையான போராளியுடைய வரலாறு, உண்மையான போராளி எப்படிப்பட்டவன் என்றால், இன்னைக்கு இந்த மைசூர்ல அந்த திப்பு சுல்தான் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுல போராளிகள், மிகப்பெரிய போராளிகளுடைய உடலை கூட வைக்க மாட்டாங்க. அது மாதிரிதான் நீங்க வரலாற்றுல சதாம் ஹுசேனுடைய பாடி, வரலாற்றுல சதாம் ஹுசேனுடைய உடல் எங்கு இருக்கிறது, எங்கு புதைக்கப்பட்டது என்று கூட தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? புரட்சியாளர்கள் இந்த மண்ணிலே புதைக்கப்படுவதில்லை. அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து ஆயிரம் புரட்சி பூக்கள் பூத்துவிடும் என்பதனால் திப்பு சுல்தானின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம் என்றான். ஆங்கிலேயனுக்கு பயம், திப்பு சுல்தானின் பிணத்தை பார்த்து விட்டு கூட நாளைக்கு வேறு திப்பு சுல்தான்கள் வந்துவிடக் கூடாது என்று பயந்தான். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரன். அப்போ அதனால்தான் வில்கி காலின்ஸ் எழுதுனதிலேயே பயங்கரமா அப்படித்தான் எழுதினான். இன்னைக்கு இந்தியாவிலே நாம் ஒரு செக்யூலர் ஸ்டேட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப மதசார்பற்ற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சொன்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகும் தெரியும், எதை சொன்னா டக்குன்னு மக்கள் மத்தியில போகும் தெரியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ரொம்ப பெரிய கீழே இருந்துலாம் உதாரணம் சொல்ல வேணாம், நம்முடைய தானே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டாலே போதும். ராஜஸ்தானுக்கு போவார், போனா மக்களே முஸ்லிம்கள்லாம் நிறைய பிள்ளை பெத்துக்கிறாங்க. டக்குன்னு எதை சொன்னா நிறைய பிள்ளை பெத்துக்கிறாங்க முஸ்லிம்கள். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள். உங்ககிட்ட 2 எருவு மாடு இருந்துச்சுன்னா ஒரு எருவு மாடை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுத்துரும். வெட்கம் சூடு சொரணை இல்லாத ஒரு பிறவி இந்த மண்ணிலே இப்படி ஒரு பொய்ய பேசுறவன். ஏன்னா மறுநாள் த ஹிந்து எழுதியது, பிரதமருடைய பேச்சை பற்றி த ஹிந்து குறிப்பு எழுதியது, PM ஸ்பீச் எரோனியஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட். வார்த்தை எரோனியஸ், தவறானது, டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட், வேண்டுமென்றே திரித்து கூறப்பட்ட பேச்சு பிரதமருடைய பேச்சு. எவ்வளவு பெரிய அவமானம். அப்ப திப்பு சுல்தான் எப்படி எல்லாம் திரிச்சிருப்பான். இதை ஏன் சொல்றேன்னா, இந்த மதத்தை மையப்படுத்தி பேசிட்டான்னு வைங்கள, நீங்க 1000 நேர்மையா இருங்க, 1000 தான் இருக்கட்டும் அவன் இந்து அப்படின்னா அங்க ஒரு ஸ்ட்ரோக், 1000 தான் இருக்கட்டும் அவன் முஸ்லீம் அப்படின்னா அங்க ஒரு ஸ்ட்ரோக். எதை பேசினா ஒருத்தருடைய வரலாறை திரிக்க முடியும், ஒருத்த மேல ஒரு கெட்ட பார்வையை கொண்டு வர முடியும், யாருக்கு தெரியும்? இதை வச்சே பிழைப்பு நடத்துகின்ற பாஜக RSSக்கு தெரியும். சொல்றான் திப்பு சுல்தான் அப்படி பண்ண, அப்ப பிரதமரே அப்படி ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரிசாக்கு போய், மக்களே பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருட்டு போயிட்டான்னு பேசின பிரதமர் தான் நம்ம பிரதமர். அங்க போயிட்டு இந்த கோயில் சாவிய எதுக்குன்னா, AK பாண்டியன் அங்க ஒருத்தர் இருக்கிறான், அவனை வச்சு ஒரு அரசியல் பண்ணி எப்படி பிரித்தாழ்னு சூழ்ச்சி. இத சொன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். திரும்ப போறார், திரும்ப போய் ஒரு இடத்துக்கு சொல்றாரு, ராமர் கோயில்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் ராமர் கோயில்ல பாபர் பூட்டை போட்டுருவாங்க. என்ன அழகான பேச்சு பாத்தீங்களா? ராமர் கோயில்ல பாபர் பூட்டை போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு பிரதமர் வந்து மதத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியல். மதத்தை வச்சு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டோம்னா அவன் 1000 சாதனை பண்ணிருந்தாலும் அதை பார்க்க மாட்டான். நம்ம தெய்வத்தை தப்பா சொல்லிட்டான், அவன் எவ்வளவு நல்லவனா பேர் இருப்பா, ஏன் பையன் கடவுளை திட்டுறான், எங்களையப்பா கட்டாயமா மதம் மாட்டுறான் அப்படின்னு. ஆனால் திப்பு சுல்தானுடைய வரலாறு இன்றைக்குமே, மைசூரிலே உள்ள மெலுக்கோட்டை கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த மெலுக்கோட் கோயிலில் ஜாத்ரா அப்படின்னு வருடா வருடம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவின் போது அந்த வருஷ பூஜையில வந்து திப்பு சுல்தானின் பெயர் சொல்லி இன்னி வரைக்கும் வருஷ பூஜையிலே திப்பு சுல்தானின் பெயர் சொல்லி ஒரு சிவப்பு கல் பொறிக்கப்பட்ட ஒரு கிரீடம், கடவுளுக்கான கிரீடம், கோயிலுக்கான கிரீடம், சிகப்பு கல் வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்து வரும் பொழுது திப்பு சுல்தான் பெயரிலே இன்னைய தேதி வரைக்கும் ஜாத்ரா என்கின்ற பெயரிலே மாண்டியாவிலே திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த கோயிலுக்கு திப்பு சுல்தான் மனமு வந்து அன்பளிப்பாக கொடுத்த கிரீடமடா அது. எந்த காலகட்டத்திலும் இந்து மதத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசாதவர்,
எந்த காலகட்டத்திலும் எந்த மதத்துக்கும் எதிராக ஒரு வார்த்தையை பேசாதவர், அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்தியவர், அப்பேற்பட்ட பாரம்பரிய பண்பாட்டு பின்புலத்திலே வந்தவர், நீதி நேர்மை என வாழ்ந்தவர், நியாயத்துக்காக வாழ்ந்தவர், நீதிக்காக வாழ்ந்தவர், மானமிழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது என்று ஆங்கிலேயர்களின் கால்களை நக்கி வாழ்வதை விட மரணம் மேலானது என்று மரணத்தை நேசித்த ஒரு தலைவன். அதுக்கெல்லாம் ஒரு தெம்பு வேணும். அதான் ஒரு தெம்பு வேணும். I beg to remain humble servant for the British என்று எழுதிய சாவர்கர் இன்றைக்கு உங்களுக்கு வீரனாகி போனார். இதுதான் ராகுல் காந்தி பேசினார். அதுக்கு வழக்கு மகாராஷ்டிரா லெட்டர் காட்டினார். இந்த லெட்டர் இருக்கு. I beg to remain humble servant. ஆங்கிலேயர் இடத்துல I beg என்ன? பெக்கர்னா யாரு? பிச்சைக்கார பயல்களா. I beg, நான் பிச்சை கேட்கிறேன். I beg to remain humble servant. அதான் ராகுல் காந்தி காட்டினார். இதைத்தான் அவங்க சாவர்கர் எழுதினது. நான் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்த அடியாளாக வாழ்வதற்கு விரும்புகிறேன், உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். அப்படி எந்த காலத்திலும் பிச்சை எடுக்காமல் வாழ்ந்த ஒரு தலைவன், எந்த காலத்திலும் தன்னுடைய அரசுக்காகவோ தன்னுடைய ஆட்சிக்காகவோ தன்னுடைய அதிகாரத்திற்காகவோ எவன் காலையும் நக்காதவனுடைய வரலாற்றை எங்களுடைய வாழ்வின் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த மண்ணிலே நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருப்போம். அதுக்காக தான் இந்த திப்பு சுல்தான் பேரவை இவ்வளவு சில மீதான ஒரு அரசியல் நிகழ்ச்சியா இதை நடத்துறதுனால ஆதம் பாய்க்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா என்ன? அவரும் நான் முந்தா நேரத்து மலேசியா போயிட்டேன். உடனே சித்திக் பாய் வந்து நான் மலேசியாவுக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டா அதை கமெண்ட்ல வந்து சேலத்தில் இருக்கிற ப்ரோக்ராம் போஸ்டர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி திப்பு சுல்தான் பேரவைக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம், பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது. அது பேரவை நிர்வாகிகளோடு இரண்டாம் பட்சமாக ஷஹீத் திப்பு சுல்தானோடு முதன்மையானதாக எனக்கான பந்தம் இந்த வீரத்தியாகியோடு இருக்கிறது. அதனால இப்ப இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியே கண்குத்தி பாம்பா வாட்ச் பண்ணி இந்த நிகழ்ச்சியை கரெக்டா நடத்திடணும். கூப்பிட்ட யாராவது வராம போயிடக்கூடாது. இப்படி பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பண்ணி ஆசாம் பாய் டெய்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே இருப்பாரு. அங்க போனோம், இங்க கூப்பிட்டோம், இந்த நிர்வாகியை கூப்பிட்டோம், அந்த நிர்வாகி கூப்பிட்டோம். ஏன்னா நீ பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடாத, உடம்பிடம் சேரலன்னு சொல்லிடாத. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, வரேன்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னா வேற யாராவது அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. நீ வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாத அப்படிங்கிற பயம். இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நடத்துறாங்க? எதற்காக இந்த செலவு என்றால், ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நம்ம அந்த இடத்துல திப்பு சுல்தான் இடத்துல நம்ம இருந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு திறமைகளை பெற்று ஒரு அரசனுக்கு பிள்ளையாக பிறந்து அரசனாக வளர்ந்து அநீதியை எதிர்த்து, அக்கிரமத்தை எதிர்த்து, ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே போராடி பல இழப்புகளை இழந்து கடைசியில் வஞ்சகத்தால், நயவஞ்சகத்தால் தன் ஆட்சியை இழந்து சொன்னானே ஆங்கிலேயன், மாதக்கணக்கில் நாங்கள் முற்றுகையிட்டோம், ஸ்ரீரங்கப்பட்டின கோட்டையின் கதவுகளின் தரிசனம் தான் எங்களுக்கு கிடைத்தது, திப்பு சுல்தான் எங்களால் நெருங்க முடியவில்லை என்றானே ஆங்கிலேயன். அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரனா இருந்து இவ்வளவும் இந்த மண்ணுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக செஞ்சு இந்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் அனைவரையும் நேர்மையாக நடத்தி சொன்னா கிறிஸ்தவர்களை மதம் மாத்திட்டாரு அப்படின்னு. என்ன நடந்தது? அங்கு உள்ள சில கிறிஸ்தவர்கள் கோவாவிற்கும் போர்ச்சுகீசுக்கும் பிரெஞ்சுக்கும் விசுவாசமாக இருந்தார்கள். அதிலே 4000 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அப்படி சிறையில் அடைக்கும் பொழுது அப்போதும் மதங்களின் மீது நம்பிக்கை கொண்ட திப்பு சுல்தான், இந்தியாவிற்கு, என் நாட்டிற்கு, என் சமஸ்தானத்துக்கு நேர்மையாக இருக்க வேண்டிய நீங்கள் எனக்கு துரோகம் இழைக்கிறீர்கள் என்கின்ற காரணத்திற்காக சிறையில் வைத்துவிட்டு கோவாவிற்கு கடிதம் எழுதி கேட்டார், உங்கள்கிட்ட பாதிரியார் இருந்தா கொடுங்க, சிறையில என் மக்கள் ஜபம் பண்ணணும் என்று கேட்டார். அவர்தான் திப்பு சுல்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நஞ்சங்கூடிலையும் சாமுண்டேஸ்வரி கோயிலிலும் திப்பு சுல்தானுடைய பெயரோடு, திப்பு சுல்தான் கொடுத்த அன்பளிப்புகளோடு இன்றைக்கும் அந்த கோயில்கள் இருக்கு. நிறைய கோயில்களை சொல்லலாம். அவன் என்ன பண்ணிடுவான்? சிம்பிளா ஒற்றை வார்த்தை, ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி விட்டார், ஒரு மத துவேஷத்தை, ஒரு மத துவேஷ பேச்சை பேசிவிட்டால் அத்தோட இந்த வரலாறு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். எனவே மக்களே, நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்று சொன்னால், போராளிகளுடைய வரலாற்றை படிப்பதற்கும், புரட்சியாளர் பழனி பாபாவை பற்றி நாம் தொடர்ந்து பேசுகிறோம். புரட்சியாளர் பழனி பாபாவுடைய வாழ்க்கையை, வரலாற்றை போற்றுகிறோம். காணும் இடங்களில், பேசும் இடங்களில் எல்லாம் அவருடைய பெயர்களை சொல்கிறோம். காரணம் ஏன்? அவர் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் என்ன? அவர் இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் என்ன? இன்றைக்கு நான் நடுவது இவைகள் விருதுகள் அல்ல, இவை விதைகள். இந்த விதைகள் நாளைக்கு மரமாகி, விருட்சமாகி, விருதுகள் வரும் பொழுது நான் இருக்கிறேனோ இல்லையோ, என் எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து இந்த சமூகம் எனக்கு நன்றி சொல்லும். நாளைக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள இளைஞர் சமுதாயம் வரும். அன்றைக்கு நினைத்து பார்ப்பார்கள், பழனி பாபா என்கிற ஒருவன் இருந்தானே என்று நினைத்து பார்ப்பார்கள் என்று. புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் சொல்லி காட்டுவதை போல, வரலாற்றிலே எப்போதும் மக்கள் சென்றுவிட்ட பின்னால் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அந்த நினைவுகூறல் என்பது இந்த சமூகத்தை தொடர்ந்து அந்த போராட்ட பாதையிலே, அந்த உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய அந்த நிலையான பாதையிலே இந்த சமூகத்தை அது வழிநடத்தும்.
அதனால் தான் இன்றைக்கு திப்பு சுல்தான் போன்ற மிகப்பெரிய போராளிகளுடைய வாழ்க்கையை பேசுறோம். இப்ப ஒரு டேக்அவே என்னவா இருக்கும்? திப்பு சுல்தான் வாழ்க்கையை பார்க்கிறோம், இப்படிலாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. அப்ப என்ன நம்ம அந்த வாழ்க்கையில இருந்து கொண்டு போக போறோம்? என்ன படிப்பினை அந்த வாழ்க்கையில இருந்து பெறுகிறோம் என்றால், அடிக்ஷன் உங்களுக்கு தெரியும். அடிக்ஷன் என்னது? ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இருப்பதிலேயே ஒஸ்ட் அடிக்ஷன் எது என்று மார்க்கஸ் அரேலியஸ் என்கின்ற ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார். இருக்கிறதுலேயே ஒஸ்ட் அடிக்ஷன் எது தெரியுமா? அதுக்கு தான் நம்ம இப்ப திப்பு சுல்தானுடைய இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். புரட்சியாளர் பழனி பாபாவை பற்றி பெரும் மேடைகளிலே தொடர்ந்து பேசுகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கஸ் அரேலியஸ் என்கின்ற தத்துவ ஞானி சொல்லி காட்டினான், இருக்கிறதுலேயே ஒஸ்ட் அடிக்ஷன் எது தெரியுமா? போதைக்கு அடிமையாவதோ, பெண்ணுக்கு, மதுவுக்கு, மாதுக்கு, உலகத்தின் அனைத்து ஆசாபாசங்களுக்கு அடிமையாவதை விட மோசமான அடிக்ஷன் எது என்றால், கம்ஃபர்ட் இஸ் தி ஒஸ்ட் அடிக்ஷன் அப்படின்னு. கம்ஃபர்ட் ஜோன், அப்படியே நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன் அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் சொன்னேன், ஒரு அரச குடும்பத்திலே அரசனுக்கு பிள்ளையாக பிறந்து அவன் அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருந்தா, நம்ம மல்கானி சொல்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இளவரசனா இருந்து வாழ்ந்து பென்ஷன் வாங்கிட்டு அவருடைய சந்ததியினர் வாங்கிட்டு போயிருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு போராளி வாழவே முடியாது. அதனால் தான் சேகுவேரா ஆட்சி அமைக்கப்பட்டதற்கு பின்னால், கியூபாவிலே ஆட்சி அமைக்கப்பட்டதற்கு பின்னால், எனக்கு தேவை போராடுவதற்கான களம், ஆட்சி செய்வதற்கான நிலம் அல்ல என்றார். எனக்கு தேவை போராடுவதற்கான களம், ஆட்சி செய்வதற்கான நிலம் அல்ல அப்படின்னு அடுத்த போராட்டத்துக்கு போயிட்டான். எங்க மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் சேகுவேராவின் கால்கள் பதியப்பட வேண்டும் என்று சென்றார். அப்ப திப்புடைய வரலாற்றில் என்ன படிக்கிறோம்? அநீதியை எதிர்த்து, அக்கிரமத்தை எதிர்த்து, அழிச்சாட்டியத்தை எதிர்த்து, தவறுகளை எதிர்த்து, நம்முடைய கண்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சட்ட விரோதங்களை எதிர்த்து களமாடக்கூடிய போராளிகளாக மக்கள் உருவாக வேண்டும் என்பதை அவருடைய வரலாறு சொல்லுது. இவையே அதை மறைக்கிறான். அப்படிதான் பாபர் மசூதி இடிப்போம், கேள்வி கேட்கக்கூடாது. சம்பாலை இடிப்போம். நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? சம்பால் இன்சிடென்ட் நடந்துச்சு, இந்த சம்பால் பள்ளிவாசல் இன்சிடென்ட். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும், பாபர் மசூதி பூட்டப்பட்ட போதும், அது இடிக்கப்பட்ட போதும், அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள். சிஏஏ நடந்த போதும் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக இடித்து தள்ளப்பட்ட வீடுகளுக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். அப்ரின் பாத்திமா என்கின்ற பெண்ணின் வீடை இடித்து தள்ளினார் யோகி ஆதித்யநாத். இதெல்லாம் நடந்துச்சு. எதுக்காக இந்த திப்பு சுல்தான் மாதிரி போராளியுடைய வரலாற்றை இவன் தெரிஞ்சுக்க கூட நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இப்படிலாம் எல்லாம் பண்ணா. ஆனால் அகைன் சம்பால் ஒரு பள்ளிவாசல்ல இவன் சர்வே எடுக்க போறான். இன்னைக்கு கோர்ட் செனரி எப்படி தலைகீழ மாறி இருக்கு பாருங்க. கோர்ட் செனரி எப்படி தலைகீழ மாறி இருக்கு. ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன சொல்லிட்டு போயிட்டார் போகும்போது, உள்ள என்ன இருக்கு என்பதை ஆய்வு செய்வதில் தப்பு கிடையாது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல ஒரு மசூதியை கோயில மசூதியாவோ கன்வெர்ட் பண்றது தான் தப்பு. உள்ள என்ன இருக்குன்னு ஆய்வு பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு ஓரளவு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துட்டாரு. அதை வச்சுக்கிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பண்ணிட்டான், ஆய்வு நடத்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு ஆய்வு நடத்துட்டான். இவன் டக்குனு சம்பால் பள்ளிவாசல் கீழே கோயில் இருக்குது அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டான். சர்வே கமிட்டி போறேன் அப்படின்னு. அந்த இடத்தில் திப்பு சுல்தானின் வாரிசுகளாக 4 பேர் வந்தார்கள். அந்த 4 பேரு தன்னை நோக்கி சுடப்படும் துப்பாக்கி ரவைகளை தன் நெஞ்சுகளில் தாங்கினார்கள். 4 பேர் ஷஹாதத்தை அடைந்தார்கள். உயிர் பலியானது. ஐயோ, இதுவரைக்கும் வரலாறுல யூபியில எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பேர் நம்ம எழுந்திருக்கிறோமே என்று நினைக்காமல், களத்திலே ஒரு உரிமையை பெற வேண்டும் என்றால் களத்திலே உயிரை கொடுக்கும் திப்புவின் வாரிசுகளாக 4 பேர் உயிர் நீத்ததுடைய விளைவுதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சொன்னது. இனிமேல் இது சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க கூடாது. இனிமேல் அடுத்த விசாரணை நடக்கும் வரை இந்த நிலை தொடரும் என்றார். அப்ப நீ என்னன்னா, நீ பாட்டுக்கு இப்படி இருக்கும்போதே எப்படி இருக்கு, நீ பாட்டுக்கு திப்புன்னு வரலாறு படிச்சு நான் நீதிக்கு எதிராக நிக்கிறேன், நான் நியாயத்துக்கு தான் நிப்பேன். கூலு வல் ஹக்க வலௌகான முர்ரா யஅதிலு வலௌகான தா குர்பா. அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லி காட்டுகிறது. கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை பேசுங்கள், உன் உற்ற உறவினராக இருந்தாலும் நீதிக்காக நில்லுங்கள். இது இறைவனுடைய திருமறை சொல்கிறது. என்னுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கைகளை வெட்டுவேன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நிற்கக்கூடிய மக்கள் உருவாகி வந்து விட்டால் கலிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானில் ஜாயிர் அப்தலுல் ஜிஹாத் என்றான் அல்லாஹ்வுடைய தூதர். இது என்ன, 4 பேர் செத்தானே, என்ன பண்ணான்? 4 பேர் ஷஹாதத் அடைஞ்சானே, அது அப்தலுல் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாத் எது?
அநீதி அரசாங்கத்திற்கு எதிராக, அநீதி இழைக்கும் அரசுக்கு எதிராக உன்னுடைய சத்திய வார்த்தையை பேசி களத்திலே நில். உனக்கு எதிராக நிற்பது துப்பாக்கியாக இருந்தாலும் பீரங்கியாக இருந்தாலும் அந்த துப்பாக்கி ரவைகளை உன் நெஞ்சிலே தாங்கி ஷஹாதத்தை அழைத்து விடு. உனக்கு அப்துல் ஜிஹாதி அந்தஸ்து தருகிறேன் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அது திப்புடைய வரலாறை படிச்சா நிகழ்காலத்தில் புரியும் அது எப்படி. அதனாலதான் படிச்சிடக்கூடாது. பள்ளி பாபா பாயிண்ட் நீ விக்கிபீடியால ஓபன் பண்ணா மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருப்பான். யார் மிலிட்டன்ட் சொன்னா அவரை? இதுவும் தலைகடி செய்யப்பட்ட அமைப்பா இல்ல, ஆனா மிலிட்டன்ட் எழுதியிருக்கும். அதுல அவர் வச்சிருந்த அமைப்பு மிலிட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கும். திப்பு சுல்தானை படிக்க போனா வண்டி அவன் தான் தெரிச்சு வச்சிருக்கான். திப்பு சுல்தான் டைரன் ஆஃப் மைசூர், திப்பு சுல்தான் டைகர் ஆஃப் மைசூர்னு உலக புகழ் பெற்ற ஒரு புக் எழுதுறான். உடனே ஆர்எஸ்எஸ் காரன் புகுந்தான், திப்பு சுல்தான் டைரண்ட் ஆஃப் மைசூர் புக் எழுதுறான். இதெல்லாம் பெரிய சதி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய டேக்அவே பாயிண்ட் ஒண்ணுதான். அநீதியை எதிர்த்து களத்திலே நின்று சேகுவேரா சொல்வதை போல அநீதியை கண்டு உன் கண்கள் சிவக்குமே ஆனால் நீயும் என் தோழன்தான் என்றார். அதுபோலத்தான் அநீதியை கண்டு அக்கிரமத்தை கண்டு களத்திலே நின்று அக்கிரமக்கார அரசுக்கு எதிராக நீ குரல் எழுப்புவாய் ஆனால் நீயும் திப்புவின் வாரிசுதான் என்பதை சொல்லக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். ஏனென்றால் இறைவனுடைய திருமறை தெளிவாக சொன்னது. அதை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் க்பலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வதர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه متى نصر الله. நினைச்சிட்டீங்களா அப்படி சொர்க்கத்துக்கு ஜாலியா போயிடலாம்? இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சொல்கிறேன். நினைச்சிட்டீங்களா சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, சும்மா நம்ம வந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா பாபா சொல்ற மாதிரி பள்ளியாசல்ல ஸலவாத் ஓதிட்டு திக்ர் ஓதிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலாம்? அவர்களை கஷ்டம் பீடித்துக் கொண்டது. அக்கிரமங்களை அநீதிகளை கண்டு, அழிச்சாட்டியங்களை கண்டு, அநீதிகளை கண்டு களத்திலே நின்று சிரமத்தை எடுத்தார்கள், கஷ்டங்களை எடுத்தார்கள், சிறைகளை எடுத்தார்கள். புரட்சியாளர் பழனிபாபா சொல்வதை போல சிறைகள் என்ன, சிலுவைகள் என்ன, சிரச்சேதமே செய்தால் கூட சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொண்டு சிராத்தல் முஸ்தகீமை விட்டு சிறிதளவும் விலகாத கூட்டமாக அவர்கள் இருந்ததனால் தான் அவர்களுக்கு கிடைச்சது. எந்த அளவுக்குன்னா அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். வாழ்க்கையே வேதனை ஆயிடுச்சு. ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். இறை தூதர்களோடு ஈமான் கொண்டவர்களும் கேட்டார்கள், ஐயோ எப்பதான் அந்த அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இறை தூதர்களும் கேட்டார்கள், எப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அந்த அளவிற்கு சோதிக்கப்பட்டுதான் சொர்க்கம் கிடைத்தது. நீங்க சும்மானா வந்தோம், அப்துல் ரஹ்மான் பேர் வச்சோம், தொப்பியை மாட்டணும், நோம்பு கஞ்சி குடிச்சோம், அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் நினைச்சீங்களா? இதை படித்ததனால் தான் திப்பு சுல்தான் களத்திலே நின்றார். இங்க வாழ்றது வாழ்க்கை அல்ல, அங்கு வாழ்வது வாழ்க்கை. அங்கு கண்ணியத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கு உரிமையை இழக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அங்கு கண்ணியத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கு உரிமைக்காக களத்திலே உயிர் கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதை இந்த மண்ணில் நிகழ்காலத்தில் ஒரு அரசன் நீதியோடும் நேர்மையோடும் இந்தியா போன்று பல மதங்கள், பல இனக்கள், பல குழுக்களோடு சேர்ந்து வாழ்ந்து எப்படி சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் ஹார்மனியோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தலைவன் தான், ஒரு மாவீரன் தான், ஒரு அரசன் தான் திப்பு சுல்தான். இந்த இந்தியாவில் எப்படி நீங்க நடக்க முடியும்? எல்லாரோடும் சேர்ந்து இருக்கணும், எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும், எல்லாரோடையும் நடக்கணும், அதே நேரம் சத்தியத்துக்காக நிக்கணும். இந்த கொள்கை நம்ம இடத்திலே வாழ்ந்து மறைந்த திப்பு சுல்தான் எதிரிகளால் கொல்லப்பட்டாலும் ஆங்கிலேயர்களால் வீழ்த்தப்பட்டாலும் நம் உள்ளங்களிலே என்றைக்கும் வீழாமல் உறுதியோடு நிற்கிறார். அவர் வரலாறு என்றைக்கும் நிற்கிறது. காலம் இருக்கும், காலம் உள்ளவரை திப்பு சுல்தானின் வரலாறு இருக்கும். அதை பேசும், அதை போற்றும் அமைப்பாக திப்பு சுல்தான் பேரவை என்றென்றும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வணக்கம்.